மாரோதி ரம்ப பத்ரம் தே கலானாம் மயிஷாஸ்தரி. சுரபியின் மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இலிகுல சூத்ரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய காரணமும் இல்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நிச்சயமா அம்மா உண்டு. அம்மா இல்லாம யாரும் பிறவி எடுக்க முடியாது. தாயின்றி பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி. அது சிலருக்கு முடியும். பிரம்மதேவர் தாயின்றி பிறந்தவர். சிவபெருமான் தாயின்றி தோன்றியவர். இப்படி சில தேவர்கள் தாய் இல்லாம பிறக்கலாம். ஆனா பொதுவா பார்த்தோம்னா இந்த உலகத்துல தாய் இல்லாம யாரும் பிறக்கிறது கிடையாது. ஆனா வேத கலாச்சாரம் தாய் அப்படிங்கிறவங்க ஒரு தாய் கிடையாதுன்னு சொல்லுது. தாய் பல தாய் இருக்காங்க. இருக்கக்கூடிய பல தாய்மார்கள்ல ஒருத்தர் யார் அப்படின்னா பசு. பசு மக்கள் எல்லோருக்கும் தாயா கருதப்படுறார். பசுவை எல்லாருமே தாயா மதிப்பாங்க. அது வேத கலாச்சாரம். இன்னைக்கு அம்மாவையே கொன்னு சாப்பிடுறதுதான் கலாச்சாரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல நமக்கு ஒரு பசுவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதோ இல்ல காளை மாட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதோ கிடையாது. இத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்க ஒவ்வொரு நாளும். எப்படி இந்த ரெண்டு மிருகமும் குறிப்பா பாதுகாக்கப்பட வேண்டிய மிருகங்கள். எல்லா மிருகங்களுமே பாதுகாக்கப்படணும். எல்லாருமே ஒரு நாட்டினுடைய பிரஜை. பிரஜை அப்படின்னா யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுல பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த நாட்டினுடைய பிரஜைகள். நாட்டினுடைய பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியது ஒரு மன்னனுடைய கடமை, அல்லது ஒரு நாட்டினுடைய பிரதமர், முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுடைய கடமை. யாரெல்லாம் அங்க பிரஜைகளோ அந்த பிரஜைகளுடைய பாதுகாப்பு மன்னனுடைய பொறுப்பு. எப்ப மன்னன் தன்னுடைய பிரஜைகளை பாதுகாக்க தவறானோ அப்ப அவன் மன்னனா இருக்கிறதுக்கான தகுதி இல்லாதவன். இன்னைக்கு கூட பார்க்கலாம், இன்றைக்கு வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத மழுங்கி போன வீணா போன சமுதாயத்துல கூட எப்பயாவது ஏதாவது பெரிய குற்றங்கள் நடக்கும்போது அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய தலைவர்கள் பதவி விலகுறாங்க. பார்க்கலாம், ஏதாவது தொடர்ந்து ரயில்வேல விபத்து நடந்தது அப்படின்னா உடனே ரயில்வே அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போர்க்கொடி தூக்குவாங்க. ஏன் ஏன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை. அவர் ஒன்னும் அந்த விபத்துக்கு காரணம் கிடையாது. அவரா போய் வரக்கூடிய சிக்னலை மாத்தி கொடுத்து விபத்து நடக்க வச்சாரு? கிடையாது. ஆனா அவருடைய துறையில நடக்குது, அதுக்கு அவர் பொறுப்பேற்றாகணும். அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குவாங்க. சில நேரத்துல விலகுவாங்க, சில நேரத்துல விலகாம போவாங்க. அது அரசியல் சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. நம்ம பார்க்கலாம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சா இங்க தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல, தாஜ் கோரமண்டல் ஜஸ்ட் தாஜ் ஹோட்டல் 2 3 எப்ப 3 வருஷம் நவம்பர், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில நடந்த அந்த தாக்குதல்ல பார்த்தோம்னா நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அப்ப
உள்துறை அமைச்சரா இருந்தவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போர்க்கொடி தூக்குனாங்க. அது மூலமா உள்துறை அமைச்சர் பதவியும் விலகினார். இன்னைக்கும் அது வந்து ஓரளவுக்கு கடைபிடிக்கப்படுது, அல்லது மக்கள் அதை உணர்றாங்க. யார் ஒருத்தர் பொறுப்புல இருக்காங்களோ அவங்க அந்த பொறுப்புக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனா வேத கலாச்சாரம் வந்து சும்மா சாதாரண ஒரு மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது. யாரெல்லாம் பிரஜைகளோ எல்லாருக்கும் பாதுகாப்பு. பிரஜைகள் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் கிடையாது, பிரஜைகள் அப்படின்னா மிருகங்களும் அதுல அடங்கும். மிருகங்களும் நாட்டினுடைய பிரஜைகள். மிருகங்கள் எப்ப தேவையில்லாம கொல்லப்படுதோ அப்ப அந்த சமுதாயத்துல அமைதிங்கிறது சாத்தியமே இல்லை. ஸ்ரீல பிரபுபா இந்த பொருள் கடைசியில் எழுதுற நிறைய இடங்கள்ல ஸ்ரீல பிரபுபா சொல்லியிருக்கார், எப்போ ஒரு நாட்டினுடைய பிரஜைகளுக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. பசுமாடு நல்ல தெளிவா தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தெரியப்படுத்த முடியும். யுதிஷ்ட மகாராஜனுடைய ஆட்சி காலத்தை பசுமாடுல எவ்வளவு மடி எந்த அளவுக்கு சுரக்கும் அப்படின்னா, அது அப்படி நடந்து போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புல்வெளி எல்லாம் ஈரப்பதம் ஆயிடுமா. இன்னைக்கு உட்காந்து கர 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 கரன்னு எவ்வளவு கறந்தாலும் அதுல வந்து ஓரளவு தான் வருது, மக்களுக்கே பத்த மாட்டேங்க. எவ்வளவு பால் கறக்கப்படுதுன்னா எதுக்கு எவ்வளவு பால் கறந்தாலும் பத்த மாட்டேங்குது. எவ்வளவோ பால் கறக்குறாங்க, ஆனா எவ்வளவு மாடு இருந்து கறந்தாலும் இன்னைக்கு வந்து மக்களுக்கு பத்த மாட்டேங்குது. இது வந்து நாடு ஏழை நாடுங்கிறதுக்கு அத்தாட்சி. ஒரு நாடு பணக்கார நாடு அப்படின்னா அங்க வந்து சும்மா கார் எவ்வளவு இருக்கு, பெரிய பெரிய கட்டிடங்கள் எவ்வளவு இருக்குங்கிறது கிடையாது. ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு தானியங்கள் இருக்கு, எந்த அளவுக்கு தங்கம் இருக்கு, எந்த அளவுக்கு பால் இருக்கு, பால் பொருள்கள் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடியதான் ஒரு நாட்டினுடைய உயர்ந்த நிலை. அந்த நாடு வந்து செல்வ செழிப்போட இருக்கா அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். எப்ப அந்த நாட்டுல தானியங்கள் இருக்கோ பால் இருக்கோ அப்பதான் அந்த நாடு செழிப்பான ஒரு நாடா எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு பார்த்தோம்னா பால் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பார்க்கிறோம் பால் பொருள்களுக்கு பயங்கர தட்டுப்பாடு. எப்பவுமே பால் நமக்கு வந்து புதுசா மாட்டுல இருந்து கறந்து பால் கிடைக்கிறதே கிடையாது. ரொம்ப எங்கேயாவது தேடி திரிஞ்சா கொஞ்சம் கிடைக்கும். எல்லாரும் பெரும்பாலும் பார்த்தோம்னா பாக்கெட் பால் தான் வாங்குறாங்க. அது பாக்கெட்ல வரக்கூடிய பால் அது 2 நாளைக்கு முன்னாடி கறந்த பால், அதுல என்னென்னமோ சேர்த்து கலந்து ஏதோ கலந்து வருது. சரி, அதாவது கிடைக்குதா? கிடையாது. நீ முன்னாடியே போய் கார்டு வாங்கணும், நீ இல்லைன்னா அது கிடைக்காது. அவசரத்துக்கு அதிகமா தேவைன்னா அது கிடைக்காது. பால் பொருள்கள் கிடைக்குதா? நிச்சயமா இல்ல. நம்ம கிட்ட இப்ப திடீர்னு நமக்கு ஒரு 10 லிட்டர் தயிர் வேணும் அப்படின்னா கிடைக்காது, தேடி அலையணும். இல்ல ஒரு 10 லிட்டர் நெய் வேணுமா? 2 லிட்டர் நெய் கூட கிடைக்க மாட்டேங்குது, காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வேத கலாச்சாரத்துல அப்படி கிடையாது. பாலும் பால் பொருளும் தாராளமா இருக்கும். நம்ம பார்க்கலாம், கிருஷ்ணர் இப்ப நம்ம தாமோதர லீலை தினமும் பாடிண்டு தாமோதருக்கு விளக்கு காட்டின்னு இருக்கோம். அந்த தாமோதர லீலையில பார்த்தோம்னா யசோதாமா கிருஷ்ணரை இறக்கி விட்டுட்டு போனதையும் கிருஷ்ணருக்கும் வந்து எல்லா வெண்ணெய் பானையெல்லாம் உடைச்சிட்டு அங்க இருக்கிற வெண்ணெயெல்லாம் எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்துட்டு இருப்பார். வெண்ணெயெல்லாம் எடுத்து குரங்குக்கு கொடுப்பார். அது வந்து ஏதோ ஒரு நாள் 2 நாள் செய்யறதுல அவர் அடிக்கடி செய்யற காரியம் அது. சில நேரத்துல பார்த்தோம்னா அந்த குரங்கு வந்து வெண்ணெயை சாப்பிட்டு மிதப்புல இருக்குமா. அதாவது அது குரங்குகளுக்கெல்லாம் வயிறு ரொம்பிடுமா. சில நேரத்துல பார்த்தோம்னா இந்த பசங்க வந்து வெண்ணெய் எடுத்து ஒருத்த மேல ஒருத்த அடிச்சு விளாண்டுப்பாங்க. வெண்ணெய் வந்து அந்த அளவுக்கு தாராளமா கிடைக்கும், தாராளமா இருந்தது. சரி, அது கிருஷ்ணர் இருந்தாரு, கிருஷ்ணரோட இதுல எல்லாமே மாறு மாறி நடக்கும், அவருக்கு அவரு பிரியப்படுற நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம பாகவதத்தை பாக்குறோம், யுதிஷ்ட மகாராஜனுடைய ஆட்சி காலத்திலயும் அப்படிதான் இருந்தது. பசுக்கள் அப்படி புல்வெளியில போனது அப்படின்னா அந்த புல்வெளியெல்லாம் ஈரப்பதம் ஆயிடும் பால்னால.
இன்னைக்கு பசு மேயறதுக்கு பாலே கிடைக்கிறது, புல்லு கிடைக்கிறதே கிடையாது. காஞ்சி போன வக்கோல் கிடைக்கும். அதை சாப்பிட்டு அது என்னத்த புல்லு என்னத்த பால் கறக்க போகுது? அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. தவிடு புண்ணாக்கு. மாடு, ஒரு பசு மாடு எப்ப சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு போறதுக்கு நடக்கிறதுக்கு வெளியில போய் வர்றதுக்கு கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா அந்த பசு மாடு சந்தோஷமா இருக்கும். ஒரு இடத்துல அடைச்சு போட்டு அந்த பசு மாட்டை கட்டி போட்டே வச்சு அதுக்கு எவ்வளவுதான் நீ புண்ணாக்கு தவிடுலாம் கொடுத்தினா கூட அது மகிழ்ச்சியா இருக்காது. அதனால பசுக்கள் எப்ப எந்த சமுதாயத்துல பராமரிக்கப்படுதோ அப்ப அந்த சமுதாயம் பசு மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னா மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். பால் கொடுக்கலாம் பசு, மகிழ்ச்சியா இல்லாத போதும் கூட நீ உட்காந்து கறந்தீங்கன்னா சரி தொலைறான் போன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா அத்தகைய பாலை குடிக்கிறதுனால ஒருத்தருடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் தூய்மை அடைகிறதுங்கிறது கடினமான. பொதுவா பால் ஒருத்தருடைய புத்தியை கூர்மைப்படுத்தக்கூடியது, ஒருத்தருடைய உணர்வை தூய்மைப்படுத்தக்கூடியது. பால் சத்துவ குணத்தினுடைய ஆகாரம். இன்னைக்கு நவீன காலத்துல ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பால் மாட்டினுடைய ரத்தம், அதனால நாங்கெல்லாம் சைவ உணவு சாப்பிட்றதுல ஒரு பிரிவினை இப்போ வந்துட்டாங்க. வெஜிடேரியன் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி சைவ உணவு சாப்பிட்றவங்கள. இப்போ வேகன்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. வேகன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால் கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பால் மாட்டினோட ரத்தம் அப்படின்னு சொல்லி. வாஸ்தவம் தான், பால் மாட்டினோட ரத்தம் தான். ஆனா அந்த பால் மாடு நமக்காக கொடுக்குது, அல்லது பகவான் அதுக்காக படைச்சிருக்காரு. இப்படி நம்ம சொல்லும் போது ஒருத்தன் சொல்லலாம், இது கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி இருக்கே. கிறிஸ்தவர் என்ன சொல்றான்னா, ஆடு மாடெல்லாம் கடவுள் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். கோழியை கடவுள் நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் படைச்சிருக்காரு, அது ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பசுமாட்டு ரத்தம் மட்டும் பகவான் நம்ம சாப்பிட்றதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். வாஸ்தவம் தான். நீ ஆடை கொல்லாம விட்டினா ஆடு வாழும். ஆனா பசுமாட்டுல இருந்து பாலை எடுக்காம விட்டோம்னா பசுமாடு செத்து போயிடும். அப்ப என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பசுமாடு கொடுக்கக்கூடிய பால் சத்துவ குணத்தை சார்ந்தது. யார் அந்த சத்துவ குணமான உணவை சாப்பிட்றாங்களோ, அந்த பாலை குடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு சத்துவ குணம் வளரும். அவங்க படிப்படியா சத்துவ குணத்துக்கு வளர்ச்சி பெற முடியும். எப்ப பசுமாடு முறையா பராமரிக்கப்பட்டு இருக்கோ அப்ப. மற்ற நேரங்கள்ல எந்த அளவுக்கு அந்த மாட்டினுடைய தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு அதை குடிக்கிறவங்களுடைய தன்மையும் இருக்கும். ஆகார சுத்தோ மனசுத்தோ. ஒருத்தருடைய ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னா அவனுடைய சத்துவம் சுத்தமா இருக்கும், மனம் சுத்தமா இருக்கும். பசும்பால் குடிக்கக்கூடியவங்க அல்லது பசுப்பால் குடிக்கக்கூடியவங்க அவங்களுடைய மனம் தூய்மை அடையும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் பல நேரங்கள்ல பசுக்களை பராமரிக்கிறத வலியுறுத்தி இருக்கார். இப்ப ஒரு கேள்வி எழலாம், 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, அத கொஞ்சம் விவரமா சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன் இஸ்கான்ல பசு பராமரிப்ப மற்ற விஷயங்களை நம்ம வலியுறுத்துறது மாதிரி வலியுறுத்துறது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அடிக்கடி பல பேர் நம்ம கிட்ட தொடுக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. உண்மை என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உண்மையில பசுக்களை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரியப்படுறோம். நான் அன்னைக்கே இதை பத்தி கொஞ்சம் விளக்குனேன். பசுக்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது உண்மையில வைஷ்யர்களுடைய கடமை, சத்திரியர்களுடைய கடமை. பசுக்களை அன்றாட பராமரிப்பு அப்படிங்கிறது வைஷ்யர்களுடைய கடமை. ரிஷி கோரக்ஷ வாணிஜ்யம் கிருஷ்ணர் கீதையில சொல்றார். பசுக்களை பராமரிக்கிறது வைஷ்யர்களுடைய கடமை.
ஆனா அந்த பசுக்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அதை பராமரிக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது சத்திரியர்களுடைய கடமை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பசுக்களை பராமரிக்கிறது வைசியர்களுடைய கடமை, பாதுகாக்கிறது சத்திரியர்களுடைய கடமைன்னு கூட சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் பிராமணர்களுக்கு அதுல பொறுப்பு ரொம்ப குறைவு. பிராமண சமுதாயம், அதாவது வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது பசு பராமரிப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால பிராமணர்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. ஆனா பிராமணர்களுடைய பொறுப்பு மிகவும் குறைவான ஒரு பொறுப்பு. வைசியர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பசுவை பராமரிக்கிறதுல அதிகமான பொறுப்பு இருக்கு. நம்மளுடைய சமுதாயம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மக்களுக்கு பிராமண தன்மையிலிருந்து வழிகாட்டுறதுக்காக இருக்கு. பிராமணர்களுடைய பொறுப்பு வழிகாட்டுறது. பிராமணர்களே எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. பிராமணர்கள் எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு இருக்க கூடாது. சத்திரியர்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, வைசியர்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. அது மாதிரி பசுக்களை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வைசியர்கள் சத்திரியர்களுடைய கடமை. பிராமணர்களை அடிப்படையாக கொண்ட நம்மளுடைய சமுதாயத்திலையும் பசுக்கள் படணும். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. நம்மளுடைய இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் மக்கள் மத்தியில ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்பணும். பசுக்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது பக்தியோடு தொடர்புடையதாகவும் இருக்கலாம், அதே சமயத்துல புண்ணியமான ஒரு காரியமாகவும் அமையலாம். பொதுவா பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காரியம். யாரு பசுவை பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய புண்ணியம் கிட்டும். பசுவை பராமரிக்கிறது அப்படிங்கிறது தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு சமம். பசுவை அடிப்படையா வச்சுதான் தர்மம் மொத்தமும் இருக்கு. தர்மத்தை யாரு பாதுகாக்கிறாங்களோ அவங்கள தர்மம் பாதுகாக்கும். அதனால பசுவை பராமரிக்கிறது ஒரு நல்ல புண்ணிய செயலா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேர் பசு பராமரிப்புல ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க எல்லாருமே இதை அடிப்படையா வச்சுதான் செய்வாங்க. நம்ம கோஷாலா வச்சோம்னா, நம்ம பசுவை பராமரிச்சோம்னா நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஒரு சிலர் சொன்னாங்க, கேள்விப்பட்டோம், என்னன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் கூட மக்கள் எல்லாருக்கும் பசுமாடு கொடுக்கறதுக்கு காரணம் அது. ஏன்னா அதன் மூலமா அவருக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. பசுமாட்டை தானம் கொடுக்கறது உண்மையிலே ஒரு பெரிய புண்ணிய செயல். பசுமாட்டை தானம் கொடுக்கறது, பசுவை பராமரிக்கிறது, கோஷாலா வச்சு நடத்துறது, இதெல்லாம் புண்ணிய செயல். நிச்சயமா சாஸ்திரங்கள்ல நிறைய இடங்கள்ல புண்ணிய செயல்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுடைய இயக்கமானது புண்ணிய செயல்களை செய்யறதுக்கானது கிடையாது. நம்ம பக்தி செய்யறதுக்கான இயக்கம். பக்திக்கும் புண்ணியத்துக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. மேல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியலாம், ஆனா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு கோயில்ல நம்ம பசுமாடு வைக்கிறதுக்கும் வெளியில இன்னொருத்தன் பசுமாடு வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோயில்ல அல்லது ஒரு பக்தர்கள் பசுமாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அந்த பசுமாட்டை வளர்க்குறாங்க? அவங்க பசுமாட்டை வளர்க்கறதுக்கான காரணம், கிருஷ்ணருக்கு அந்த பசு பிரியமானது. கிருஷ்ணர் கோவிந்தா அப்படின்னு அழைக்கப்படுற, கோ அப்படின்னா பசு, பசுவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அதனால ஒரு பக்தன் பசு வளர்க்குறான் அப்படின்னா அவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வளர்க்குறான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு பால் பொருள்கள் ரொம்ப அவசியம். கிருஷ்ணர் இடையர் குல சிறுவன். அவருக்கு பசும் பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பக்தன் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக பால் பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக பசுமாடு வளர்க்கலாம். அது தூய்மையான ஒண்ணு. அதுல புண்ணியம் அப்படின்னு கிடையாது, அது பக்தி.
இருந்தாலும் பசுமாடு வளர்க்கிறது அப்படிங்கிறது பக்தியினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய செயல்கள், நேரடியான பக்தி செயல்கள் கிடையாது. நம்ம பார்க்கலாம், ஸ்ரீல ரூப கோஸ்வாமி 64 அங்கங்கள் சொல்றார். பக்தி தொண்டினுடைய 64 அங்கங்கள். அந்த 64 அங்கங்களை பயிற்சி பண்றதுதான் பக்தி. அதுதான் நேரடியான பக்தி தொண்டு. அந்த 64 அங்கங்கள்ல பசு பராமரிப்புலாம் இல்ல. அந்த 64 அங்கங்கள்ல என்ன இருக்கு? பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது இருக்கு. பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது இருக்கு. அந்த பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஒருத்தர் பசுவை பராமரிக்கலாம். அந்த விதத்துல அது பக்தியோடு தொடர்புடைய செயல்கள். பக்தி, நேரடியான பக்தி செயல்கள், பக்தியோடு தொடர்புடைய செயல்கள்னு 2 இருக்கு. நேரடியான பக்தி செயல்களை எடுத்துட்டோம்னா அது நேரடியா நமக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய உறவை நிலைநிறுத்துறதுக்கானது. ஆனா இந்த கொஞ்சம் மறைமுகமா இருக்கக்கூடியதை எடுத்துட்டோம்னா இது படிப்படியா அல்லது நம்ம கிருஷ்ணரை அணுகிறதுக்கு, கிருஷ்ண பக்தியில நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு உதவியா இருக்கக்கூடியது. அப்படி உதவியா இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா, காலையில எந்திரிச்சு நம்ம பல் துளக்குறோம், மலம் கழிச்சு குளிக்கிறோம். இது எங்க இருந்து பக்தி தொண்டுல வந்தது? நேரடியான பக்தி தொண்டு கிடையாது. பக்தி தொண்டினுடைய அங்கத்துல பல்லு துளக்கறதெல்லாம் எழுதியிருக்காரா ரூப கோஸ்வாமி? கிடையாது. ஆனா பல் துளக்கிறது, உடம்பை தூய்மையா வச்சுக்கிறது, இதெல்லாம் நமக்கு அவசியமாகுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம மற்ற செயல்களை கிருஷ்ணருக்கு நல்லா செய்யறதுக்கு உதவியா இருக்கும். பல் துளக்கல அப்படின்னா நம்ம மற்ற செயல்களை செய்ய முடியாதா? செய்யலாமே. ஆனா கிருஷ்ணருக்கு செய்யும் போது எல்லாத்தையும் நல்லபடியா செய்யணும். ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு செய்யறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது எல்லா செயல்களையும் அற்புதமா செய்யறதுக்கு ஒருத்தன் முயற்சி செய்வான். தன்னால எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செய்யறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுவான். அந்த விதத்துல கிருஷ்ணருக்கு நான் செய்ய போறேன், நான் எப்படி அழுக்கோட எப்படி போறது, நான் எப்படி என்னுடைய வாயில ஒரு சலைவா வந்ததோட வச்சுக்கிட்டு தூங்கி எந்திரிச்சதோட எப்படி நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, என்ன நான் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால பக்தியில இருக்கக்கூடிய அந்த செயலானது பக்திக்காக செய்யப்படக்கூடிய காரணத்தினால அந்த செயலும் பக்திக்கு உதவக்கூடிய ஒரு செயலா எடுத்துக்கப்படுது. ஏன்னா வெளியில இருக்கவன் எத்தனையோ பேர் பல்லு வளர்க்குறான், தினமும் எல்லாரும் பல்லு வளர்க்குறான் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னும் சமுதாயம் கெட்டு போகல. எல்லாரும் பல்லு வளர்க்குறான், எல்லாரும் குளிக்கிறது இல்லை தினமும். சமுதாயம் அந்த அளவுக்கு கெட்டு போச்சு. எல்லாரும் தினமும் குளிக்கிறது இல்லை. இந்தியாவில கூட பார்த்தோம்னா, மேற்கத்திய நாடுகள்லாம் போனீங்கன்னா அதுவும் இப்பெல்லாம் சென்ட் வந்துருச்சு. குளிக்கலனாலும் பரவாயில்ல, சென்ட் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி சென்ட் அடிச்சுட்டு போயிடறான். அந்த அளவுக்கு மக்கள் சீரழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இன்னும் இந்தியாவுல மக்கள் ஓரளவுக்கு குளிக்கிறாங்க. ஆனா தினசரி கண்டிப்பா பல்லு விளக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவன் பல்லு விளக்குறதுக்கும் ஒரு பக்தன் பல்லு விளக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒரு பக்தன் பல்லு விளக்குறான்னா அவன் கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுறதுக்காக பல்லு விளக்குறான். ஒரு கர்மி பல்லு விளக்குறான் அப்படின்னா அவன் அவனுடைய புலன்களை இன்பமா வச்சுக்கிறதுக்காக பல்லு விளக்குறான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பசு பராமரிப்பும் கூட. ஒரு பக்தன் பசுவை பராமரிக்கிறான் அப்படின்னா அது கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக பராமரிப்பான். ஒரு கர்மி பசுவை பராமரிக்கிறான் அப்படின்னா அவன் தன்னுடைய புலன் இன்பத்துக்காக பராமரிக்கிறான். இப்போதைய புலன் இன்பம் எனக்கு நல்லா காசு வரும் அப்படிங்கிறது, வருங்காலத்துல புலன் இன்பம் எனக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது. எப்படி பார்த்தா கூட பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ஒரு நேரடியான பக்தி தொண்டு கிடையாது. பக்தி தொண்டுக்கு உதவக்கூடியது. அதனால நம்ம நம்மளுடைய பக்தி தொண்டை செய்யும் போது அதையும் சேர்த்து செய்வோம். ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய பக்தர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை முறையா புரிஞ்சுட்டு அவங்க வளர்ச்சி பெறும்போது அவங்களால வெளி உலக சமுதாயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா கிருஷ்ண பக்தியை முறையா பயிற்சி பண்ண முடியாது. ஒரு பக்தன் ஒருத்தன் வரான், அவன் வெளி உலக சமுதாயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தான்னா கிருஷ்ண பக்தியை முறையா பயிற்சி பண்ண முடியாது.
அதனால ஸ்ரீல பிரபுபாத் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வரக்கூடியவங்களுக்கு அவரு நம்ம ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி, குறிப்பா அவர் நிலம் பசுவையும் நிலத்தையும் அடிப்படையா வச்சு ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும். அதன் மூலமா மக்கள் எளிமையா வாழ்ந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அத்தகைய வர்ணாசிரம சமுதாயத்துல பசு பராமரிப்பு அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. வர்ணாசிரமம் மொத்தமே வைஷ்ணவ தர்மம் கிடையாது. வைஷ்ணவ தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். ஆனா ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நம்ம பயிற்சி பண்றதுக்கு வர்ணாசிரமம் உதவியா இருக்கலாம். அதன் அடிப்படையில பக்தன் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கலாம். அதன் அடிப்படையில பசுவை வளர்க்கிறான். ஆனா பசு பராமரிப்பு மட்டுமே நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. அது சத்திரியர்களுடைய குறிக்கோள். நம்ம சத்திரியர்களுக்கு வழிகாட்டலாம், இதை செய்யணும் நீங்க, இதை செய்யக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இது போன்ற கர்மத்துல நம்ம முழுகிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பசுவை பராமரிக்கிறதுங்கிறது ஒரு உதாரணம். பல விஷயங்கள் இருக்கலாம், பல காரியங்கள். நாட்டுல எவ்வளவோ தவறு நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு சுவாமியார், ஒரு சாது, அவர் ஊழலுக்கு எதிராக புரட்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம்லாம் இருந்தார். அவர் நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார். அதனால அவர் அடுத்த நாளே ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவர் அந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணரையும் உடனே அவர் எல்லா மீடியாலையும் முன்னாடி வந்துட்டார். அவரை பத்தி முன்ன பின்ன பேர் கேள்விப்பட்டிருக்காதவங்க கூட அவருடைய பேர் பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா உண்மையில அது ஒரு சாதுவோட வேலை கிடையாது. சாதுக்கள் சத்திரியர்களுக்கு வழிகாட்டணும். ஆனா சாதுக்களுடைய பணி ஆன்மீக ஞானம் கொடுக்கிறது தான். சாதுக்களுடைய பணி இந்த மாதிரி சத்திரியர்கள் செய்ய வேண்டிய செயலை செய்யறது கிடையாது, அல்லது வைஷ்யர்கள் செய்ய வேண்டிய செயலை செய்யறது கிடையாது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆசிரமங்கள்ல கோஷாலா இருக்கும். பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு சில ஆசிரமங்கள் கோஷாலாவுக்காகவே அவங்க வச்சிருப்பாங்க ஆசிரமம். அவங்களுடைய பணி, முக்கியமான பணி என்னன்னா கோஷாலா தான். அவங்க என்ன பண்றாங்க? பசுவை பராமரிக்கிறாங்க. இந்த இந்த இயக்கத்துல என்ன செய்யறாங்க? பசு பராமரிப்பு. அப்படிதான் மக்களுக்கு தெரியும். அது மாதிரி ஏன் நீங்க இஸ்கான்ல பண்ணக்கூடாது? ஏன்னா இஸ்கானுடைய பணி அது கிடையாது. இந்த இயக்கம் ஹரே கிருஷ்ணா இயக்கம் அப்படின்னு பிரபலம் அடைஞ்சது. இஸ்கான் அப்படின்னு பிரபுபா பேர் கொடுத்தார். ஆனா நிறைய பேருக்கு இந்த இயக்கம் ஹரே கிருஷ்ணா இயக்கம். ஹரே கிருஷ்ணா போறாங்க, ஹரே கிருஷ்ணா ஆளுங்க. இஸ்கான்காரங்கன்னு சொல்றது ரொம்ப கம்மி. ஹரே கிருஷ்ணாக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இயக்கம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை சங்கீர்த்தனம் பண்ணி அது மூலமா வளர்ந்த இயக்கம். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான பணி. இதுல நம்ம மிச்ச விஷயத்தெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா, பசு பராமரிப்பு அப்படிங்கறத முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, பசு பராமரிப்பு நிச்சயமா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த விதத்திலையும் நான் குறைச்சு சொல்ல. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்ன வச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய இயக்கத்துக்கு நிறைய பைசா வரும், காசு நிறைய கிடைக்கும். ஆனா நம்மளுடைய இயக்கத்தை மக்கள் ஒரு ஆன்மீக இயக்கமா பார்க்க மாட்டாங்க. அவங்க இத ஒரு பசு பராமரிக்கக்கூடிய ஒரு புண்ணிய, மக்களுக்கு புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு இயக்கமா பார்ப்பாங்க. சில பிரபுபாத்த நிறைய தடவை அவர்கிட்ட நிருபர்கள் அல்லது வெளியில இருந்து வரவங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்ன சமூக நல தொண்டு நீங்க என்ன பண்றீங்க? பிரபுபா சொல்ல, அது எங்களோட வேலை கிடையாது. எங்களோட வேலை மக்களுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கறது, மக்களை இந்த சமுதாயத்துல இருந்து வெளியில கொண்டு போறது, சமுதாயத்துல இருக்க வைக்கிறது கிடையாது. ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, மக்களுக்கு ஏழை எளியோருக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, இருப்பிடம் கொடுக்கறது, இது எங்களுடைய பணி கிடையாது. ஸ்ரீல பிரபுபா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. பிரபுபா ஒரு எளிமையான உதாரணமும் கொடுப்பார். ஒரு மனுஷன் ஆத்துல மூழ்கின்னு இருக்கான் அப்படின்னா அவனை காப்பாத்தணும்னா அவனை ஆளை பிடிச்சு கூப்பிட்டு வரணும். அவன் சட்டையை தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. அவன் சட்டையை தூக்கிட்டு வந்துட்டு நான் மனுஷனை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அது மாதிரி
இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு உதவியை செஞ்சாலும் அது ஒருத்தருக்கு உண்மையான நன்மையை கொடுக்காது. மரம் நடலாம். ஒரு சாது இருக்கார் தமிழ்நாட்டுல, ரொம்ப பிரபலமான ஒரு சாது. அவருடைய பணி என்னன்னா எல்லா இடங்களுக்கும் போய் மரம் நடுவார். மரம் நடுறதுதான் அவரோட வேலை. யாராவது அந்த சாது எப்படி அந்த சாதுவோட பேர் சொன்னா மக்களுக்கு நினைவுல வர்றது மரம் நடுறதுதான் வரும். அது ஒரு புண்ணிய செயல். அவர் அந்த மரம் நடுறத வச்சு மக்களுக்கு சைட்ல ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தை சொல்லி தந்து மக்களை திசை திருப்பி ஏதாவது கெடுக்கலாம். ஆனா மக்கள் முதல்ல அவரை பத்தி நினைச்சே அவர் என்ன செய்வார்? மரம் நடுவார். இன்னொரு சாதுவை பத்தி நினைச்சே அவர் என்ன செய்வார்? பசுக்களை பராமரிப்பார். இன்னொரு இயக்கத்தை பத்தி நினைச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மக்களுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் திறந்து வைப்பாங்க. இப்படிதான் மக்களுக்கு நினைவு வரும். ஸ்ரீல பிரபுபாத் எக்காரணம் கொண்டும் இஸ்கான் அந்த மாதிரி ஒரு இயக்கமா ஆகணும், ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல பிரபுபாத் ரொம்ப கவனமா இருந்தார். இஸ்கான் மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஸ்ரீல பிரபுபாதால ஏற்படுத்தப்பட்டது. சும்மா புண்ணியத்தை கொடுக்கறது கிடையாது. இந்த இயக்கம் ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு எல்லாருக்கும் அறியப்படணும். அதுக்காக தான் ஸ்ரீல பிரபுபாத் புத்தக விநியோகத்தை வலியுறுத்தினார். மக்களுக்கு புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு இயக்கமா இந்த இயக்கம் தெரியக்கூடாது. சில நேரங்கள்ல நம்மளுடைய பக்தர்கள் சொல்லலாம், நம்ம அந்த மாதிரி புண்ணியம் செய்யற மாதிரி சொல்லி மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கலாமே அப்படின்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில நேரங்கள்ல சொல்லலாம், நம்மளும் மக்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாமே. உணவு கொடுக்குறோம்னு சொல்லி பிரசாதம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதுவே பெரிய அளவுல செய்யும் போது மக்கள் நம்ம மனிதர்கள் வர்றவங்களுக்கு நம்ம ஆன்மீக விஷயத்த கொடுக்குறோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எத்தனையோ பேர் அன்னதானம் பண்றாங்க, இவங்களும் ஒரு அன்னதான சத்திரம், அந்த எண்ணம் தான் வரும். எவ்வளவோ பேரு ஏதேதோ நடத்துறாங்க மருத்துவ முகாம்கள், இவங்களும் ஏதோ மருத்துவ முகாம் நடத்துறாங்க. அப்ப நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எவ்வளவோ பேர் இது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்மளுடைய இயக்கத்தினுடைய பணி என்னவா இருக்கணும்? மக்களுக்கு உண்மையான ஆன்மீக ஞானத்தை கொடுக்கணும். நம்ம கொடுக்கலன்னா யாரும் கொடுக்க போறது கிடையாது. நம்ம கொடுக்கலனாலும் ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கும், நம்ம கொடுக்கலனாலும் ஒருத்தனுக்கு உடை கிடைக்கும், நம்ம கொடுக்கலனாலும் ஒருத்தனுக்கு படிப்பு கிடைக்கும். அப்படியே அவனுக்கு படிப்பு கிடைக்கலனாலும் ஒன்னும் பெரிய இழப்பு கிடையாது. ஆனா நம்ம கொடுக்கலனா ஒருத்தனுக்கு பகவத்கீதை ஞானம் கிடைக்காது. பகவத்கீதை உண்மையுருவில கொடுக்கப்பட முடியாது. அது நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. அதனால நம்மளால செய்ய முடியக்கூடிய காரியத்தை மற்ற யாராலையும் செய்ய முடியாது. மற்ற காரியம் யார் வேணாலும் பண்ணலாம். உண்மையில நம்ம பண்ண வேண்டிய காரியமும் கிடையாது. முதல் பாயிண்ட், அது நம்ம பண்ண வேண்டிய காரியம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த காரியத்தை மற்றவங்களும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த காரியத்துல ஈடுபடணும்? நமக்கு அந்த காரியம் அவசியம் இல்லை. நம்மளுடைய இயக்கம் ஆன்மீக இயக்கமா அறியப்படட்டும். இது ஒரு பௌதிகமான இயக்கம், மக்களுக்கு புண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கக்கூடாது. நிச்சயமா பசுவை பராமரிக்கணும், மக்கள் எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும், மக்கள் எல்லோருக்கும் உடை கிடைக்கணும், இருப்பிடம் கிடைக்கணும். அதுக்கு என்ன வழிமுறையோ அதை நம்ம சொல்லி தருவோம். ஸ்ரீல பிரபுபாத் நிறைய நேரங்கள்ல சொன்னார், நிறைய இடங்கள்ல பிரபுபாத் சொல்லியிருக்கார், யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யோ பர்ஜன்யாத் அன்ன சம்பவா அன்னாத் பவந்தி பூதானி அன்னாத் பவந்தி பூதானி. அன்னம் இருக்கிறதுனால உயிர்வாளிகள்லாம் வருது. இந்த அன்னம் எப்படி வருது அப்படின்னா யாகம் பண்றதுனால வருது. அல்ல, அன்னம் ஏன் வருதுன்னா மழைனால வருது. மழை பெஞ்சாதான் அன்னம் வரும், தானியம் வரும். இல்லைன்னா மழை வராது, இல்லைன்னா தானியம் வராது. மழை ஏன் வருதுன்னா யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்ய, யஜ்யத்தினாலதான் மழை வருது. அந்த பர்ஜன்யா இருக்கிறதுனாலதான் அன்னம் வருது. மழை இருந்தாதான். இந்த மழை யஜ்யம் பண்ணாதான் வரும், இல்லைன்னா வராது. அந்த யஜ்யம் பண்றதுக்கு கலியுகத்துல மக்கள் எல்லாரும் சங்கீர்த்தன யாகத்தை எடுத்துக்கணும்.
அப்பதான் மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் இந்த தானிய பற்றாக்குறையாவது இல்லாம இருக்கும் ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார். ஆனா அதே சமயத்துல ஸ்ரீல பிரபுபாத் எப்பவுமே வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை மக்களுக்கு மழை வரணும், தானியம் வரணும் அப்படிங்கறதுக்காக பரப்பல. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்காரு, அது மூலமா மக்கள் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு வழிகாட்டி இருக்கார். ஆனா நாம சங்கீர்த்தனம் நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னா மக்களுக்கு மழை கொடுக்கறதுக்காக, தானியம் இருக்கிறதுக்காக, செல்வ செழிப்போட இருக்கிறதுக்காக அப்படிலாம் பிரபுபாத் ஒரு தடவை கூட சொல்ல. சில நேரங்கள்ல பிரபுபாதர் சொல்லுவார், நாங்க போய் அங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணோம், அங்க மழை வந்தது அப்படின்னு. ஆனா அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை மழைக்காக நாங்க செஞ்சோம் அப்படின்னு பிரபுபாத் சொல்ல. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துங்க, நிச்சயமா எல்லாமே நடக்கும். அதுதான் பிரபுபாதருடைய கொள்கை. அதுதான் பிரபுபாத் மக்களுக்கு எடுத்து சொன்னார். நம்மளுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதா இருக்கணும். அப்ப பௌதிக தேவை எல்லாம் தானா பூர்த்தி ஆகும். பௌதிக தேவையை பூர்த்தி ஆகிறதுக்காக கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது நம்மளுடைய கடமை, ஆத்மாவினுடைய கடமை, ஸ்வதர்மா, ஒவ்வொருத்தருடைய உண்மையான தர்மம். ஸ்வதர்மா அப்படின்னா பொதுவா ஒவ்வொருத்தருடைய கடமை, வர்ணாசிரம தர்மத்துல கடமைன்னு எடுத்துப்பாங்க. ஆனா ஆத்மாவினுடைய ஸ்வதர்மம் அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. அப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் போது மிச்சதெல்லாம் தானா நடக்கும். இதுதான் ஸ்ரீல பிரபுபாத் மறுபடியும் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். மக்கள் ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், ஆயிரக்கணக்கில் மக்கள் வரட்டும், லட்சக்கணக்கில் மக்கள் வரட்டும், நாங்க அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கிறோம். மக்கள் எல்லாரும் அவங்களுடைய கெட்ட கெட்ட குணத்துல இருந்து வெளியில வரணும், கண்டதை தின்றதுல இருந்து வெளியில வரணும். அது வெளியில வர்றதுக்கு நாங்க சுவையான பிரசாதத்தை கொடுக்கிறோம். எவ்வளவு மக்கள் வேணாலும் வரட்டும், நாங்க பிரசாதம் கொடுக்கிறோம் அப்படின்னாரு. ஆனா அதுக்காக ஸ்ரீல பிரபுபாத் வந்து வெளியில போய் எல்லாருக்கும் நாங்க வந்து அன்னதானம் பண்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் இஸ்கான முன் வைக்கல. பிரசாதம் விநியோகம் பண்ணி மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறோம். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய பணி. ஒரு சாதாரண ஒரு பௌதிக சமூக நல தொண்டு செய்யக்கூடிய ஒரு இயக்கமா ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை முன் வைக்கல. அப்படி முன் வச்சிருந்தாருன்னா நிறைய பணம் கிடைச்சிருக்கும், நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கும், நிறைய பேர் அவரை பின்பற்றவங்களும் வந்திருப்பாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாத் அதுக்கு பின்னாடி கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் மக்களுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவனந்தபுரம் போயிருந்தேன், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ அங்க தரிசனத்துக்காக வரிசையில நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்க பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு சில நபர்கள் அவங்க வந்து என்னை பார்த்து இஸ்கோன் 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 அப்படின்னு சொல்லி காட்டின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, ஓ எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். நீங்க? பெங்களூர்ல இருந்து வரோம். ஓ இஸ்கான்ல? ஓ சென்னையிலயும் இஸ்கான் இருக்கா? சென்னையிலயும் நீங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்களா? ஏன்னா அவங்களுடைய முதல்ல எண்ணம் என்னதான், இஸ்கான் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பதிஞ்சிடுச்சு. அது பிரபுபாத் விரும்பல. பெங்களூர்ல அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுனால இயக்கம் பிரபலம் அடையலாம், நிறைய டொனேஷன் வரலாம், நிறைய மந்திரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாம் வந்து இஸ்கானுக்கு அனுகூலமானவங்கள் ஆகலாம். ஆனா பிரபுபாத் அதை விரும்பல. பிரபுபாத் அதை விரும்பி இருந்தார் அப்படின்னா பிரபுபாத் அதை செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் செய்யல. அதனால நம்ம அதுல கவனமா இருக்கணும். பசு பராமரிப்பு நிச்சயம் அவசியம், நம்ம வலியுறுத்துறோம். ஆனா அதுவே நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. இன்னும் பார்த்தோம்னா நிறைய இடத்துல பசு பராமரிப்பு அப்படின்னு வச்சு அது மூலமா டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க நிறைய கோசாலாஸ். உண்மையில அது வந்து பசு பராமரிப்புக்கு எதிரானது. ஸ்ரீல பிரபுபாத் பசுவை எப்படி பராமரிக்கணும்னு சொன்னா, பசுவை நீ பராமரிச்சினா ஒன்ன பசு பராமரிக்கும், உனக்கு தேவையான செல்வம் பசுவினால கிடைக்கும். ஸ்ரீல பிரபுபாத் பசுக்களை பராமரிச்சு அது மூலமா ஒருத்தன் பணக்காரனா இருக்கலாம் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சார். ஆனா நம்ம பசு பராமரிக்கிறதுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ப அவன் என்ன நினைப்பான், டொனேஷன் கொடுக்கறவன், ஓ பசு பராமரிக்கிறது ஒரு சும போல இருக்கு,
புரியுது என்ன சொல்றது? பசுவை பராமரிக்கிறது ஒரு சுமை, அதை அவனால பராமரிக்க முடியல, அதனால அவனுக்கு டொனேஷன் தேவைப்படுது, நான் டொனேஷன் கொடுத்து பசுவை பராமரிக்கிறேன் அப்படின்னு நினைப்பான். ஆனா பிரபுபாதர் என்ன சொல்லி தரணும்னு நினைச்சாருன்னா, பசுவை நீ பராமரிச்சினா பசு ஒன்ன பராமரிக்கும். அப்ப பசுவை யாரு வச்சுக்கிறாங்களோ அவங்க மத்தவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கலாம். அவங்க மத்தவங்களுக்கு நெய் கொடுக்கணும், மத்தவங்களுக்கு பால் கொடுக்கணும், தயிர் கொடுக்கணும். அப்ப அவன் நினைப்ப, ஓ பசு பராமரிச்சா இவ்வளவு நன்மை கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பசு பராமரிப்பை எடுத்துப்பாங்க. பசு பராமரிப்பு அப்படிங்கிறது சமுதாயத்துல எல்லாரும் செய்ய வேண்டியது. சும்மா ஒரு குறிப்பா ஒரு 100 பசுமாட்டை வச்சுக்கிட்டு ஒரு கோசாலை வச்சு நடத்துறது கிடையாது பசு பராமரிப்பு. அதனால மட்டும் பசுவை பராமரிச்சிட முடியாது. பசு பராமரிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையிலையும் சொல்லித்தரப்படணும், ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கணும். பசு பராமரிப்பு அப்படிங்கிறது நிலம் இல்லாம முடியாது. நிலம் இருந்து விவசாயம் இருந்தால்தான் பசுவை பராமரிக்க முடியும். அப்பதான் பசுவுக்கு தேவையான தீவனம் கிடைக்கும், பசு மேய முடியும். அது மட்டும் இல்லாம பசு சாணத்தை நம்ம உபயோகப்படுத்த முடியும், காளமாட்டை உபயோகப்படுத்த முடியும். பசு வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா காளமாடு வரும். அந்த காளமாட்டை எங்க கொண்டு போவ? காளமாட்டுக்கு வேலை கொடுக்கலன்னா காளமாடு செத்து போயிடும், அதுக்கு வியாதி வரும். அது அது காளமாடு அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வேலை கொடுக்கணும், வேலை செய்யறது அதனோட தன்மை. அப்ப நான் பசுவை பராமரிக்கிறேன், காளமாட்டை அனாதையா விட்டுறேன் அப்படின்னா அது கிடையாது பசு பராமரிப்பு, அது கிடையாது கோஷாலா வச்சுக்காரு. கோஷாலா அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தப்பு. பசுவை வச்சுக்கிறோம், காளமாட்டை விட்டுறோம். இல்ல பசு பராமரிக்கிறதுக்காக நாங்க அதை ஒரு சுமையா நினைக்கிறது, அதெல்லாம் கிடையாது. வேத கலாச்சாரத்துல அது கிடையாது. பசுவை பராமரிக்கிறது ஒரு சுமையே கிடையாது. பசுவை பராமரிச்சா வேணுங்கிற பணம் உனக்கு வரும், தானா வரும். அந்த மொத்த சமுதாயமும் இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் நம்ம முறையா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய இயக்கத்துக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நிச்சயமா பசுக்கள் பராமரிக்கப்படணும். அதே சமயத்துல அது மட்டுமே நம்மளுடைய பணி கிடையாது. நம்மளுடைய பணி மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறது, மக்களுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கறது. हरे कृष्णा। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।